அதாவது அதில் 2 விஷயங்கள் இருக்குது. அதில் கிட்னாப், ரேப் அண்ட் மர்டர். ஓகே, ஸோ இதில் வந்து ஐபிசி செக்ஷன்ஸும் போடப்பட்டது, அப்புறம் வந்துட்டு போக்சோவும் போடப்பட்டது. ஏன்னா அப்போ ஐபிசி இந்தியன் பீனல் கோடு இல்லையா. ஸோ 2 ஆக்ட் கீழேயும் வெவ்வேறு செக்ஷன்ஸ் கீழே வந்து முடிவு பண்ணி தான் 46 வருடங்கள் சிறை மற்றும் டெத் பெனால்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுக்கப்பட்டது. அதாவது செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட ஒரு தண்டனையை மீண்டும் ஹைகோர்ட் உறுதி செஞ்சது இந்த இடத்துல. அதே தாங்க, எந்தவித சேஞ்சஸும் கிடையாது. அப்பீல் போகும்போது அதாவது லைஃப் டில் டெத், அதுதான் அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே உறுதி செய்யப்பட்டதாக இருந்தது. சுப்ரீம் கோர்ட் திரும்ப அப்பீல் போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இம்மீடியட்டாக அந்த பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணி அட்மிட் பண்ணி இப்போ அதாவது அட்மிட் பண்ண உடனே டெத் பெனால்ட்டிக்கு மட்டும் இடைக்கால தடை நாங்கள் விதிக்கிறோம். ஓகே, அதாவது டெம்பரரி இன்ஜெக்ஷன் மாதிரி விதிக்கிறோம். மேற்கொண்டு இந்த கேஸ் வந்து என்ன அப்படிங்கிறது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே பார்க்கப்பட்டது. அந்த விசாரணையின் முடிவில் தான் இன்னைக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, தஷ்வந்த் அவர்கள் வந்து இந்த கேஸ்ல இருந்து விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்திருக்கு.